இயேசுனுடைய போதனைகளை அல்லது அவர் அந்த போதித்த ஆண்டுகளை கொஞ்சம் அலசி பார்த்தால் எல்லாவற்றையும் திட்டமிட்டு தான் அவர் செய்வது போல தான் இருக்கும். அப்படிதான் செய்தார். இந்த நற்செய்தியிலே திருத்தூதர்களுக்கு தன்னுடைய பாடுகளை பற்றி சொல்கிறார். மக்களுக்கு போதிக்கிற பொழுது நிறைய போதனைகள் இருந்தது. ஓமைகளை பற்றி பேசினார். எல்லாருக்கும் முன்பாக நிறைய புதுமைகளை செய்தார். அதிலேயும் செய்தி இருந்தது. ஆனால் இந்த பாடுகளை பற்றி செய்தி திருத்தூதர்களுக்கு தனிப்பட்ட விதத்திலே தெரிவிக்கிறார். அப்படியெல்லாம் தெரிவித்தும் விளக்கம் கொடுத்தும் கூட அவர்கள் இயேசு கடைசியிலே பாடுகள் பட்ட பொழுது ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் தான் இருந்தார்கள், பயந்தார்கள். ஆனால் இயேசுனுடைய இந்த தனிப்பட்ட தயாரிப்பு பிற்காலத்திலே இயேசு இதையெல்லாம் ஏன் செய்தார், அவருடைய பாடுகளுடைய பலன் விளக்கம்தான் என்ன, அந்த பாடுகளுடைய பலன் நமக்கு என்ன செய்தது என்று திருத்தூதர்களை யோசிக்க வைத்து அதனையே அவர்களது வாழ்வாக போதனையாக மாற்றியது. இன்றைக்கு அதே இயேசு நமக்கும் தனிப்பட்ட விதத்தில் எதையாவது சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கை முறை, இப்போ குருவாகி எனக்கு குருத்துவத்துக்குரிய வாழ்க்கை முறை, அதற்கு நாம் இயேசுவோடு தனிமையிலே சில நேரங்கள் செலவிட வேண்டும். நம்முடைய தனி ஜெபம், தனியாக உட்கார்ந்து திருவிழியத்தை வாசிப்பது, அதன் மூலம் வருகிற செய்தி, ஆலயத்திலே எப்பொழுதாவது ஒரு முறை திவ்யநற்கருணை பெட்டியை பார்த்து அமர்ந்து இயேசு சொல்வதை நம்முடைய வாழ்வுக்கு அவர் வழியாக கடவுள் தருகிற வழிகாட்டுதலை, அவருடைய விருப்பத்தை கேட்டு தெரிந்து கொள்வது நல்லது. இது இன்னும் நாம் இயேசுவோடு தொடர்ந்து பயணிக்க உதவும். சீடர்களுக்கு செய்தது போல நமக்கும் இயேசு செய்வார். தூய ஆவியானவர் அருளை பெற்றுக்கொண்டு அதன் மூலம் நம்முடைய விசுவாசத்தை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டின் பொது காலத்தில் மீண்டும் நுழைந்திருக்கிறோம். இந்த பொது காலத்திலே இயேசுனுடைய போதனைகள் வழியாக நம்முடைய வாழ்வை தெளிவாக்கிக் கொள்வோம். இறைவன் என்னென்னு வாழ்த்து பெறுவாராக.